அசுர ராஜா ஹிரண்யகசிபு தனது மகன் பிரகலாதன் விஷ்ணு பக்தி கொண்டவை மிகவும் வெறுத்தான். பிரகலாதன் எப்போதும் நாராயண நாராயண என்று ஜபித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஹிரண்யகசிபு கோபத்தில் எரிந்தான். இந்த குழந்தை எப்படியாவது இறக்க வேண்டும் என்று பல கொடிய முயற்சிகளை செய்தான். ஹிரண்யகசிபு தனது சேவகர்களிடம் கட்டளையிட்டான். பிரகலாதனை உயரமான மலைமேல் கொண்டு போய் கீழே தள்ளிவிடுங்கள். சேவகர்கள் பிரகலாதனை மலைமேல் கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் மனதில் கருணை இருந்தது. இவன் ஒரு சிறிய குழந்தை, இவனை எப்படி தள்ள முடியும் என்று அவர்கள் தயங்கினர். பிரகலாதன் அமைதியாக நின்று, பயப்படாதீர்கள், எங்கும் இருப்பவர் நாராயணன், அவர் என்னை காப்பாற்றுவார் என்றான். இதை கேட்ட காவலாளர்கள் இன்னும் கவலையடைந்தார்கள். ஆனால் ராஜாவின் கட்டளையை மீற முடியவில்லை. இறுதியில் அவர்கள் மனம் கனிந்தபடியே பிரகலாதனை மலைமேலிருந்து தள்ளினர். ஆனால் கீழே விழும்போது மகாவிஷ்ணு தனது தெய்வீக சக்தியால் அவனை காப்பாற்றினார். பிரகலாதன் எந்த காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக நிலத்தில் இறங்கினான். இந்த செய்தி ஹிரண்யகசிபுவிடம் சென்றது. அவன் அதிர்ச்சியடைந்தான். இவனை மலைமேலிருந்து தள்ளினாலும் கூட உயிரோடு இருக்கிறானா என்று கோபமும் பயமும் கலந்தான். அப்போது அனைவருக்கும் புரிந்தது, பிரகலாதனின் விஷ்ணு பக்தி மிகுந்த சக்தி கொண்டது என்று.